ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். கடந்த 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம அஹோபில க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நேற்றுக்கு அஹோபில க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிற நவ நரசிம்மர்களுடைய திருநாமம், அவள் எங்கெங்கெல்லாம் எப்படி சேவை சாதிக்கிறா, இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுட்டோம். அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு. நிருசிம்ம அவதாரத்தை பற்றியும் பிரகலாத சரித்திரத்தை பற்றியும் எத்தனை தடவை வேணாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா நிருசிம்மன்னாலே அற்புதம் இல்லையா? அந்த அற்புதத்தை எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் இல்லையா? இன்னைக்கியோடைய பகுதியில் நிருசிம்ம அவதாரத்தை பற்றியும் பிரகலாதனுக்காக பெருமாள் அவதரித்ததை பற்றியும் தாயாரான செஞ்சுலக்ஷ்மி தாயார் அஹோபிலத்தில் எப்படி அவதாரம் பண்ண போறா அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு சொல்ல போறா டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்கள். நம்ம எல்லாரும் அவளோட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாயாரை பற்றி தெரிந்து கொள்வோம். தாயார் மகாலட்சுமி அல்லது சஞ்சிதா அல்லது செஞ்சுலக்ஷ்மி என்று பிரபலமாக இருப்பாள். இங்கே நாம் திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரத்தை பார்ப்போம். அழைத்த பேழ்வாய் வாழ் எயிற்றோர் கோளரியாய் அவுடன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த செல் சாத்தெறிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப சிலை கைவேடர் தெழிப்பெறாத சிங்கவேள் குன்றமே. இங்கே முதல் 2 வரிகளில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இரண்யாசுரனை நாராயணன் நரசிம்மராக வதம் செய்த கதை. அவர் ஏன் நரசிம்மனின் கோலத்தில் வந்தார்? இரண்யன் என்ற அசுரன் அரசன். இரண்யனுக்கு அவன் தம்பி ஹிரண்யாக்ஷனை வதம் செய்ததனால் நாராயணன்றால் கோபம். இரண்யனுக்கு தவம் செய்ததால் பிரம்மா வரம் கொடுத்தார். என்ன வரம் அது? ந சுஷ்கேன ந சாத்ரேன ந ஜலேன ந வாக்னினா ந காஷ்டேன ந கீட்டேன பாஷாணேன ந வாயுனா நாயுதேன ந சூலேன ந சூலேன ந மானுஷைஹி ந சுரைர அசுரைர வாபி ந கந்தர்வைன் ந ராட்சசைஹி ந கிண்ணரைஹி ந யக்ஷைஹி சுவிதாதர புஜங்கமைஹி ந வானரைஹி மிருகைஹி வாபி நைவ மாத்ரு கணைரபி நாபியந்தரே ந பாஹ்யே து நான்யைர் மரணஹேதுபிஹி ந தினே ந ச நக்தம் மே त्वत् பிரசாதாத் பவேன்ருதிஹி என்று அவன் பிரம்மாவிட்ட வரம் கேட்டான். அப்படி என்றால் அவனை எதனாலையும், மனிதனாலையும் மிருகத்தாலையும் தேவர் மற்றும் அசுரர்களாலையும் பகலிலும் மற்றும் இரவிலும் உள்ளே மற்றும் வெளியே பூமியில் அல்லது வானத்தில் எந்த ஆயுதங்களும் வைத்து மரணம் கொடுக்க முடியாது என்று வரம் வாங்கினான். அவன் தன்னை மிகவும் கெட்டிக்காரன் என்று நினைத்தான். ஆனால் பகவான் எல்லாருக்கும் கெட்டிக்காரர் அல்லவா? இரண்யனுக்கு பிரஹ்லாதன் என்ற பிள்ளை பிறந்தான். இந்த சிறிய பையன் பெரிய நாராயண பக்தன். இவனை கடுமையான விதங்களில் கொல்ல முயற்சி செய்தான் தந்தை. ஆனாலும் பிரஹ்லாதனை பகவான் ஒரு முறையும்
காப்பாற்றினார். பிரஹ்லாதனும் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று அவர் பேரையே சொல்லி நம்பினான். பிரஹ்லாதனை இரண்யன் கேட்டான், எங்கடா உன் நாராயணா? இந்த தூணில் இருப்பானா? அதற்கு அவன் முழு நம்பிக்கையுடன், அப்பா, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொன்னான். உடனே தூணை பிளந்து அதிலிருந்து வந்து நரனும் அல்லாத சிங்கமும் அல்லாத நரசிம்மராக வந்தார். தன் பக்தனை காப்பாற்ற நரசிம்மர் மிகவும் உக்ரமாக வாசப்படியில் தன் மடியில் மேலே இரண்யனை வைத்து தன்னுடைய நகங்களால் வதம் செய்தார். இரண்யனின் இதயத்தையும் உடலையும் பறித்த பின் அவர் பிரஹ்லாதனுக்கு அருள் புரிந்து அனுக்கிரகம் கொடுத்தார். ஹரிஹி சுரேஷோ நரலோக பூஜிதோ ஹிதாய லோகஸ்ய சராச்சரஸ்ய கிருத்வா விரூபம் ச புராத்ம மாயையா ஹிரண்யகம் துக்ககரம் நகைச்சின்னது. அவனை வதம் செய்த பின் எல்லா தேவர்களும் நரசிம்மரை புகழ்ந்தார். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவதா மௌலிரத்னம் ஜெயத்து ஜெயத்து நித்யः சச்சிதானந்தரூபः ஜெயத்து ஜெயத்து தேவः பிராணசைலாதிவாசோ ஜெயத்து ஜெயத்து தேவோ நாரசிம்ஹோ முகுந்தः என்று பாடினார். வதம் செய்த பின் பெருமாள் அவர் உக்ர ஸ்வரூபத்தை சாந்தமாக செய்ய முடியாமல் அந்த கோவத்தில் எல்லாரும் பயந்து விட்டார். முக்கோடி தேவர்கள் பயந்து பிரம்மதேவரையும் சிவனையும் கேட்டு யாராலையும் இந்த கோபத்தை அடக்க முடியாமல் அவர்கள் எல்லாம் மகாலட்சுமி தாயாரிடம் சென்று நீங்கள்தான் அவரை சாந்தமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பின்னே கூட ஒரு வரலாறு உண்டு. அந்த நாள் க்ஷீரசாகரத்தை சமுத்திர மந்தனம் செய்த பின் அமிர்தம் மற்றும் வேறு பொருள்கள் வந்தன. மகாலட்சுமி தாயாரும் வெளியே வந்தாள். அவள் வைஜெயந்தி மாலாவை கையில் வைத்து இருந்ததனால் எல்லா தேவர்களும் அவளை திருமணம் செய்ய காற்று இருந்தார். அவள் எல்லா தேவர்களையும் உங்களுக்கு யோக்கியத்தை இல்லை என்று மறுத்து விட்டாள். என்னை யார் கேட்காமலே இருப்பார்களோ அவர்களுக்கு தான் நான் கிடைப்பேன் என்று சொன்னாள். இந்த உலகத்திலேயே நாராயணன் மட்டுமே என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்காமல் இருந்தார். அவரை தேடி மகாலட்சுமி சென்று அவர் கழுத்தில் மாலையை சாற்றினாள். தற்போது மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் க்ஷீரசாகர அர்த்தாத் வருண பகவான் எல்லோரையும் அழைத்து உல்லாசமாக கல்யாணம் செய்து வைத்தார். ஆனால் துர்வாச முனிக்கு இந்த கல்யாணத்துக்கு வரவேற்று கிடைக்கலை. அவர் அந்த கோபத்தில் சாபம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், நீ என்னை கொடூரமாக இந்த கல்யாணத்திற்கு அழைக்காத கல்யாணத்தை முடித்து வைத்தார். அதனால் நான் உன்னை கொடூரமாக
வேடனாக பிறக்கணும் என்று சாபம் கொடுக்கிறேன். அப்பொழுது வருண பகவான் மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் துர்வாசர் மன்னிக்கவும் மறுத்தார். தந்தையை பார்த்து மகாலட்சுமி என்ன சொன்னாள் என்றால், அப்பா, நீங்கள் வேடனாக பிறந்தால் நானும் உங்கள் மகளாக பிறப்பேன். இதன் கேட்ட நாராயணன், நீங்கள் 2 பேரும் வேடர்களாக பிறந்தால் நானும் அதற்கு தற்காக அவதாரம் எடுத்து என் மகாலட்சுமியை மறுமணம் செய்து கொள்வேன் என்றார். இன்னியோட பகுதியில் நரசிம்ம அவதாரத்தோடைய தாத்பரியம் மட்டும் இல்லாமல் கூர்ம அவதாரத்தில் நடந்த விஷயங்கள், தாயார் ஏன் இங்கே செஞ்சுலட்சுமி தாயாராக அவதரிக்கிறா, இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்னியோட பகுதியில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் திருப்பி முதல் தடவை கேட்குற மாதிரி இருந்தது இல்லையா? இது தினம் நம்மளுக்கு வழங்கின்னு வர ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்களுக்கு கதவிக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். நம்மளுக்கு இன்னும் இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்குது. தாயார் செஞ்சுலட்சுமி தாயாராக எப்படி அவதாரம் பண்ண போகிறா, எப்படி இந்த இடத்துல சேவை சாதிக்கிறா, இது எல்லாத்த பற்றியும் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எல்லாரும் மறக்காமல் கதவிக்ஷாவின் நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியை நாளைக்கும் கண்டிப்பாக பாருங்கோ. மீண்டும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.